கடா உருவோடு கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை உள்ளதே ஒற்று என்ற குறள். ஒற்று என்ற அதிகாரத்திலே 59 585வது குறள். கடா என்ன, யாரும் ஐயப்படக்கூடாது, சந்தேகமா வரக்கூடாது. அந்த மாதிரி வேடம் அணிந்தவர். ஒற்றன்னா அப்படித்தானே, சாதாரணமா அவங்க ஸ்பை, அவங்க எப்படி வராங்க என்ன வராங்க யாருக்கும் தெரியாது. அவங்க ஸ்பையானே யாருக்கும் தெரியாது. ஐயப்படாது அந்த மாதிரி வராங்க அவங்க. கடா உருவோடு கண்ணஞ்சாது என்றால் இதற்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று. அடிச்சால் என்ன பண்ணாலும் அவங்க வாயிலிருந்து ரகசியங்கள் வராது. ஏனென்றால் அந்த ஒற்று அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் நாட்டுக்கு அவர்கள் சொல்லி அதிலிருந்து அந்த நாட்டினுடைய வளத்தை பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். எதிரி நாட்டை அடிக்கணும்னா கூட அந்த ஒற்று மிக பலமானது. நாட்டுல உள்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னா கூட அங்க என்னென்ன நடக்குது, யார் எதிர்பார்க்காங்க, என்ன திருத்திக்கணும், இதெல்லாம் அந்த ஒற்று தான். அதனால்தான் ஒற்று என்ற அதிகாரமே வள்ளுவர் 59 எழுதியிருக்கார். இந்த குறள் ஐயப்படாது இருக்கணும். நான் ஒற்றன்னு சொல்லிட்டு போய் செஞ்சா ஒற்றை கண்டுபிடிக்க முடியாது. ஐயப்படாது அப்படின்றார். அந்த மாதிரி தான் அவன் செய்யணும். கடாவுருவோடு போகணும். கண்ணஞ்சா கூட பயப்படக்கூடாது. உகாமை, வெளியில ரகசியத்தை சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒற்றருக்குரிய குணங்களாக மிக அழகாக அந்த காலத்திலே பதிவு செய்திருக்கிறார் நம் திருவள்ளுவர்.